எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகு 7ல தமிழ் சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அழகு 7ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு அறிஞர்களா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா ஆல்ரெடி நம்ம 2 அறிஞர்களை பார்த்துருக்கோம். அந்த வீடியோ முன்னாடி இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இளங்கோவரனார் அவருடைய வீடியோக்கள் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். சரிங்களா? உவே சாமிநாத ஐயர் இவரோட முழு பெயர், அதாவது ஊவே அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னன்னு பார்க்கும்போது உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன் அப்படின்னு சொல்றோம். இங்க உத்தமநாதபுரம் அப்படின்னு சொல்றது அவரோட ஊர். இங்க வேங்கட சுப்பையர் அப்படின்றது வந்து அவரோட அப்பா பெயர். சரிங்களா? இவரோட ஆசிரியர், இவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னன்னா வேங்கட ரத்தினம். இவரோட இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம். இவரோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவரோட ஆசிரியர்னு சொல்லும் போது இவர் வந்து மேல்நிலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி இருக்கிற மேல்நிலை படிப்புகளில் இவருக்கு ஆசிரியர் யார் இருந்திருப்பாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். இவர் யாருன்னா திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவர் மீனாட்சி சுந்தரனார். அவர் தான் உவேசாவோட ஆசிரியர். சரிங்களா? அதுக்கடுத்து இவரோட பெயர் நம்ம பார்த்தோம், உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையார் மகன் சாமிநாதன். சரிங்களா? அடுத்து இவரோட ஊர் திருவாரூர் மாவட்டம். இவரோட ஊர் என்னது? திருவாரூர் மாவட்டத்துல இவர் பிறந்திருக்காரு. இவரோட அடுத்தபடியே சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி இவருக்கு யார் பேர் வச்சிருப்பாங்க, பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கல்கி. யாரு? கல்கி. சரிங்களா? அதுக்கடுத்து மகோபாத்தியாயா. அதுக்கடுத்து யாரு? மகோபாத்தியாயா அப்படின்னு சொல்லி இவருக்கு சிறப்பு பெயர் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து திராவிட பூஷணம். அடுத்து யாரு? திராவிட பூஷணம். தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்டைய தமிழ் இலக்கியம், அதாவது பண்டைய தமிழ் இலக்கிய பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பதிப்புத்துறையின் வேந்தர். குடந்தை நகர் கவிஞர் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா பாரதியார் சிறப்பிச்சிருப்பாரு. குடந்தை நகர் கவிஞர் அப்படின்னு சொல்லி, இங்க குடந்தைன்றது நம்ம எதை சொல்றோம்னா கும்பகோண நகர் கவிஞர் அப்படின்னு சொல்லி பாரதியார் உவேசாவை பெருமைப்படுத்தியிருக்காரு. இவரோட முக்கியமான பெயர் நம்ம சொல்லும் போது புலமை பெருங்கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? புலமை பெருங்கடல் உவேசா அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பெற்றோர். இவரோட பெற்றோர் பெயர்கள் வந்துட்டு வேங்கட சுப்பையர். இவரோட பெற்றோர் பெயர் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள். சரிங்களா? வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள். இவரோட பணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னை மாநில கல்லூரியில இவர் தமிழ் பேராசிரியரா இருந்திருப்பாரு. சரிங்களா? இவரோட கும்பகோணம் கல்லூரியில பேராசிரியராகவும் இருந்திருப்பாரு. இங்க சென்னை மாநில கல்லூரியில தமிழ் பேராசிரியா இருந்திருப்பாரு. சரிங்களா? இவரோட காலம்னு சொல்லி பார்க்கும்போது 1855 இருந்து 1942 வரைக்கும் இவரோட காலம் இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனாட்சி சுந்தரனாரினோட மாணவர். சரிங்களா? மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவரா இவர் இருந்திருக்காரு. இவருக்கு மீனாட்சி சுந்தரனார் தான் உவேசாக்கு சாமிநாதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. என்னன்னு? சாமிநாதன். ஏன்னா அவரோட இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம் இல்லையா? அதனால இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து நடுவண் அரசு, மத்திய அரசு பிப்ரவரி 16 2006 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அது கூட சேர்த்து ₹5 நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் உவேசா நூல்கள் வந்துட்டு டாக்டர் உவேசா நூல் நிலையம் அப்படின்னு சொல்லி சென்னையில 1942 ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இவரை பாராட்டிய வெளிநாட்டவர் 2 பேர். ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாராட்டிய வெளிநாட்டவர் 2 பேர் யாருன்னு சொல்லும் போது ஜியூபோ, அதுக்கடுத்து சூரியல் வின்சோன். அதுக்கடுத்து யாரு? சூரியல் வின்சோன். சரிங்களா? அவளோட சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்றோம் இல்லையா, அவரோட சுயசரிதை என் சரிதம் அப்படின்ற வரலாறு ஆனந்த விகடன் இதழில் எப்போ வெளியிட்டிருக்காருன்னா 1940 இருந்து 1942 இந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடன் இதழில் என் சரிதம் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு வெளியே வந்துச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து இவருக்கு டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் 1932 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா 8 தொகையில 8 நூல் இவர் பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டில் 10 நூல் பதிப்பிச்சிருக்காரு. அது மாதிரி சீவக சிந்தாமணியில 1 நூல். இந்த சீவக சிந்தாமணி 1887 முதல்ல பதிப்பித்த நூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து சிலப்பதிகாரம், அதுல 1 நூல் பதிப்பிச்சிருக்காரு. மணிமேகலையில 1 நூல் பதிப்பிச்சிருக்காரு. அப்புறம் புராணங்கள் அப்படின்னு சொல்லி அதுல 2 நூல்,
உலால 9 நூல் பதிப்பிச்சிருக்காரு, கோவையில 6 நூல் பதிப்பிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது தூதுல 6 நூல் பதிப்பிச்சிருக்காரு. வெண்பா நூல்கள்ல 13 நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. அந்தாதி அதுல வந்துட்டு 3, பரணியில 2, மும்மணி கோவை அப்படின்றதுல 2 நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. இரட்டை மணிமாலை அப்படின்னு சொல்லி அதுல 2 நூல் பதிப்பிச்சிருக்காரு. பிற பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லி 4 நூல் பதிப்பிச்சிருக்காரு. இதுல சீவக சிந்தாமணி தான் முதல் நூல், 1887 பதிப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 8 தொகை 1889 பதிப்பிச்சிருப்பாரு. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மீதி என்னென்ன எந்த இயர்ல பதிப்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறநானூறு 1894. சரிங்களா, 1894 வருஷத்தோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை 1895. சரிங்களா, அடுத்து தமிழ் விடுத்தூது, இது ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1930 பதிப்பிச்சிருக்காரு. ஐங்குறு நூறு 1903. அதுக்கடுத்து 1810 1904. பரிபாடல் 1918. சரிங்களா, இதுல பதிப்பிக்காத நூல் அப்படின்னு சொல்லி கேள்வியும் முன்னாடி வந்திருக்கு. அது வந்துட்டு பிள்ளை தமிழ். இவர் பதிப்பிக்காத நூல் எது அப்படின்னு சொல்லும் போது பிள்ளை தமிழ். இவர் எல்லாமே பதிப்பிச்சிருக்காருன்னு சொல்லி மாத்தி போட்டுறக்கூடாது. சரிங்களா, இவரோட பணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1880 நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 23 வருடங்கள் வந்து குடந்தை தமிழாசிரியரா இவர் இருந்திருக்காரு. குடந்தைனா கும்பகோணம். 1880 குடந்தை தமிழ் ஆசிரியரா இவர் இருந்திருக்காரு. 1903 16 வருஷங்கள் மாநில கல்லூரியில, அதாவது சென்னையில இருக்கிற மாநில கல்லூரியில இவர் தமிழ் பேராசிரியரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1920 சிதம்பரம் மீனாட்சி பல்கலைக்கழக முதல்வரா இவர் இருந்திருக்காரு. சரிங்களா, அதுக்கடுத்து இவரோட தொடக்க கல்வியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா அரியலூர் சடகோப ஐயங்கார். இவர் தான் ஊவேசாக்கு தமிழை கற்றுத்தந்தவர். தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்கும்போது அரியலூர் சடகோப ஐயங்கார். சரிங்களா, அதுக்கடுத்து இவரோட இசை ஆசிரியர் யாருன்னு பார்க்கும்போது சோமசுந்தர பாரதியார். அடுத்து இவரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் யாருன்னா தியாகராச செட்டியார். இவரோட நெருங்கிய நண்பர் யாரு? தியாகராச செட்டியார். எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஊவேசாவோட இல்லத்துக்கு தியாகராஜர் இல்லம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர். சரிங்களா, இவருக்கு சங்க இலக்கியமும் பதிப்புத்துறையும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் ராமசாமி தான் இவருக்கு பதிப்புத்துறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து இவரோட நூல்கள், கதை, உரைநடை இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். கட்டுரை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிர்மீட்சி இது எதுல வெளி வந்துச்சு அப்படின்னா சுதேசமித்திரன் அப்படின்ற இதெல்லாம் உரைநடை நூலா உயிர்மீட்சி வெளிவந்துச்சு. சரிங்களா, அதுக்கு அடுத்து இவரோட கோட் ஒன்று இருக்கு. என்னன்னா, யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று சொன்னவர் யாரு? ஊவேசா. சரிங்களா, யார் காப்பார் என்று தமிழன்னையே ஏங்குச்சான். அப்படி ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்ட்டு எழுந்த ஒருவர் யாரு? ஊவேசா. சரிங்களா, இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இவரோட நூல்கள்னு பார்க்கும்போது நீலி இரட்டை மணிமாலை 1874. சரிங்களா, அதுக்கடுத்து வேலுலிங்க விழாச்சிறப்பு 1878. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவிதை நூல் இவர் 2 தான் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கும்போது கயற்கண்ணி மாலை. அதுக்கடுத்து தமிழ்பா மஞ்சரி. இது 2மே நல்லா படிச்சுக்கோங்க. கயற்கண்ணி மாலை, தமிழ்பா மஞ்சரி. சரிங்களா, அடுத்து இவரோட உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழையதும் புதியதும். அதுக்கடுத்து நல்லுரை கோவை. அதுக்கடுத்த நூல் என்னது? நல்லுரை கோவை. கலைமகள் துதி. அடுத்து என்னது? கலைமகள் துதி, உயிர்மீட்சி, ஆனந்த வள்ளியம்மை திருலோக மாலை. இதெல்லாம் இவரோட உரைநடை நூல்கள். சரிங்களா, இவரோட சரித்திரம் அப்படின்னு சொல்லும் போது இவரது வந்து 5 சரித்திரம் இருக்கு. சரித்திரம் நம்ம சொல்லும் போது உவேசாவோட சரித்திரம் 5 என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? திருக்குறளும் வள்ளுவரும் இவரோட நூல். சரிங்களா, இதுக்கு அடுத்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தர சரித்திரம் ஒன்னாச்சா. அடுத்து மகா வைத்தியநாதர் சரித்திரம். 2வது என்னது? மகா வைத்தியநாதர் சரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்துட்டு புத்தர் சரித்திரம். சரிங்களா, கோபாலகிருஷ்ண பாரதி சரித்திரம். அதுக்கடுத்து தியாகராஜ செட்டியார் சரித்திரம். இவர் தான் அவரோட நெருங்கிய நண்பராச்சலே, அதனால அவர் பேர்லயும் ஒரு சரித்திரம் இருக்கு, தியாகராஜ செட்டியார் சரித்திரம். சரிங்களா, அதுக்கடுத்து சிலப்பதிகார கதை சுருக்கம்
மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், அதுக்கப்புறம் மத்திய பார்ஷன மான்மியம், மத்திய பார்ஷன மான்மியம். அடுத்து சங்க தமிழும் பிற்கால தமிழும், சங்க தமிழும் பிற்கால தமிழும் அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து நான் கண்டதும் கேட்டதும், நான் கண்டதும் கேட்டதும். அதுக்கடுத்து நினைவு மஞ்சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நினைவு மஞ்சரின்றது ஒரு கட்டுரை நூல், சரிங்களா? உயிர் மீட்சி அப்படின்ற மாதிரி நினைவு மஞ்சரி அப்படின்றதும் ஒரு கட்டுரை நூல். இப்போ ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஊவேசா அப்படின்னும் போது உத்தமதானபுரம் வெங்கட சுப்பையார் மகன் சாமிநாதன் அப்படின்னு சொல்றோம். இவரோட ஆசிரியர் யாருன்னு பார்க்கும்போது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அவர் தான் இவருக்கு என்னன்னு பேர் வச்சிருப்பாரு? சாமிநாதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. இவர் வந்துட்டு இவர் பிறந்தது February 19 இல்லையா? நம்ம இங்க கொடுத்துருக்கோம் February 19. அந்த நாளை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா தமிழ் மலர்ச்சி நாள், தமிழ் மலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து 2025 தான் கொண்டாடுறாங்க. யாருன்னா நம்ம தமிழக அரசு 2025 தமிழ் மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசாவோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவரோட நூல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கவிதை நூல் கயற்கண்ணி மாலை, அதுக்கப்புறம் தமிழ்ப்பா மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்கள் தான் இருக்கு. இவருடைய கட்டுரை நூல்னு பார்க்கும்போது உயிர் மீட்சி, இதுதான் வந்துட்டு சுதேசமித்திரன்ல வெளிவந்திருக்கும். இவரோட சுயசரிதை அப்படின்ற என் சரிதம் அப்படின்ற நூல் வந்துட்டு ஆனந்த விகடன்ல 1940 42 வரைக்கும் வெளியிட்டிருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாமே இவருடைய நூல்கள். அதுக்கப்புறம் சரித்திரம் பார்த்திருக்கோம், கட்டுரை நூல்கள் பார்த்திருக்கோம், வெறும் நூல்கள்னு சொல்லி நீலி இரட்டைமணி மாலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? அப்போ ஊவேசா பத்தியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சரிங்களா? அப்போ இதுல இருந்து கேட்டா எல்லா கேள்விகளும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி இந்த மாதிரி அடுத்தடுத்தான அறிஞர்களோட வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்றதுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.